வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரிக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் வளர்ச்சி தடைப்பட்டதாகவும் கடும் குற்றச்சாட்டு. புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அங்கீகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும். பிரதமர் முன்னிலையில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் விழா. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அங்கீகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாநில வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்த முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நினைவூட்டிய அவர், புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உற்சாகமான கொண்டாட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாரம் லெனின் வீதி சந்திப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினர். மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த கொண்டாட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உற்சாகமான சூழலை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் வளர்ச்சி தடைப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரிக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள், 74 பணிகளுக்கு அடிகள், 19 திட்டங்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடி 1571.73 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 1142.23 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்து மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு வருவது பெருமை என குறிப்பிட்டார். விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியை ஏற்றிய பாரதியாரின் மண்ணிது என்றும் அவர் நினைவுபடுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடைபட்டு நிர்வாக திறன் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குடும்ப ஆட்சி மற்றும் சுயநல அரசியல் வளர்ச்சியை முடக்கியது என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் நகர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு நிதி தற்பொழுது யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் அடித்தளம் என்றும் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மின்சார வாகனங்கள், மருத்துவ, சுற்றுலா,
சித்த மருத்துவம் போன்ற துறைகளிலும் புதுச்சேரி முன்னேறி வருகிறது என்றும் மக்கள் நலமே நாட்டின் வளர்ச்சி என வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 26 மகளிர்களுக்கு சுயதொழில் புரிய நிதி உதவியினை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு வழங்கினார். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதியுதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு மற்றும் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 26 மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் சுயதொழில் புரிவதற்காக 2,60,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினர். இந்த நிகழ்வில் அருண் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதி உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என அவர் அப்போது வாழ்த்தினார். மேலும் வருகிற மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் குலுக்கல் முறை நடத்தப்பட்டது. இதில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வருகின்ற மகளிர் தினத்தன்று இதே போன்று நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய அளவிலான அஸ்வகந்தா விழிப்புணர்வு கருத்தரங்கம் தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம், தேசிய மூலிகை தாவரங்கள் வாரியம் நிதி உதவியோடு விவேகானந்தா அறக்கட்டளை ஏற்பாட்டின்படி பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் ஒருங்கிணைப்பில் தேசிய அளவிலான அஸ்வகந்தா விழிப்புணர்வு கருத்தரங்கம் தவளக்குப்பத்தில் உள்ள KVP மகாலில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் முனைவர் அக்ரி கணேஷ் தலைமை தாங்கி நோக்க உரை வழங்கினார். முன்னதாக விவேகானந்தா அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் பாலு வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி ஸ்ரீதர், ICAR முதன்மை விஞ்ஞானி முனைவர் மணிவேல், வேளாண் துணை இயக்குனர் குமாரவேலு, புதுச்சேரி மார்க்கெட் கமிட்டியின் செயலாளர் ஜோசப் ஆல்பர்ட், ஹெர்பல் முருகன் ஆகியோர் அஸ்வகந்தாவின் சாகுபடி தொழில்நுட்பங்கள், சந்தை வாய்ப்புகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து விவசாய பெருமக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த கருத்தரங்கில் தங்கள் நிலங்களில் சாகுபடி செய்ய விருப்பமுள்ள விவசாய பெருமக்களுக்கு அஸ்வகந்தா நாற்றுகள் வழங்கப்பட்டன. விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளும், மண்புழு உரம், மண்புழு உரநீர் விதைகள் அடங்கிய தொகுப்புகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்த கருத்தரங்கில் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழரசன், ஆசிரியர்கள் சத்யா, மணிகண்டன், நதியா மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கருத்தரங்கில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா இந்திரா நகர் திமுக அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செல்வம், தங்கதுரை, பிரபு, கார்த்திக், ராஜா, ஜெகன், விஜயராஜ், லிங்கநாதன், களியபெருமாள், செங்கேனி, குப்பன், வீரப்பன், சண்முகம், நடராஜன், நெப்போலியன், கமலக்கண்ணன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி, பாலகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு நிகழ்வை உற்சாகமாக அனுபவித்தனர். சேலியமேடு செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருமுறை நாயகி உடனுரை ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ கோகுலகண்ணன், ஸ்ரீ குடிதாங்கி அம்மன் மற்றும் ஸ்ரீ பரந்துகட்டி ஐயனார், அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் உள்ளிட்ட 9 கோவில்களின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாகூர் அடுத்த சேலியமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் மாரியம்மன், செல்வ விநாயகர், திருமுறை நாயகி உடனுரை ஜோதி லிங்கேஸ்வரர், சிவகாம சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜர், பக்த ஆஞ்சநேயர், குடிதாங்கி அம்மன், பரந்துகட்டி ஐயனார், ஐயப்பன், கோகுலகண்ணன் கோவில்களின் கும்பாபிஷேக விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா நடந்து 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா சம்பத் சாரா அபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று காலை 8:30 மணிக்கு தேவதா அனுப்சை, எஜமானர் சங்கல்பம்,
விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 11 மணிக்கு கலசாபிஷேகம், செங்கழுநீர் அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் கிராம மக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். சாரதா கங்காதரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் திருச்சிற்றம்பலத்தில் சமூக மேம்பாட்டு பயிற்சியினை மேற்கொண்டனர். சாரதா கங்காதரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கில துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஹிக்கின்ஸ் லேர்னிங் சென்டர் நிறுவனர் சீனிவாசன் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் சமூக மேம்பாட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக அக்கிராம மாணவர்களுக்கு போனிக்ஸ் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வழங்கினர். நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த திருச்சிற்றம்பலம் கிராம பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசன் கல்வியின் அவசியம் மற்றும் நன்னடத்தை குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கல்லூரி பேராசிரியர் நர்மதா சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உணர்வை வளர்க்கும் இந்த முயற்சிக்கு ஆதரவு வழங்கிய ஹிக்கின்ஸ் கற்றல் மைய நிறுவனர் சீனிவாசனுக்கு நன்றி தெரிவித்தார். சமூக ஆர்வலர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கினார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின் அடிப்படையில் நடைபெற்ற விழாவில் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தலைமை தாங்கினார். தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி செயலாளர் ராஜாராமன் முன்னிலை வகித்தார். இதில் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், அவைத் தலைவர் முருகையன், பொருளாளர் செல்லப்பன், மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி ராஜாமணி, மீனவர் அணி தலைவர் குமணன், மீனவர் அணி துணைத் தலைவர் மணி என்கிற வீரபத்ரன், துணை செயலாளர் ஆனந்தகுமார், ராஜகுரு, மாநில பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் ரமேஷ், இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன், கிளை செயலாளர்கள் ராஜேந்திரன், சந்திரன், விஜயரங்கம், ஆறுமுகம், கஜபதி, இளங்கோ, வீரப்பன், பலராமன், பாஸ்கர், கார்த்திக், சாந்தபாலன், வேலு, பாஸ்கர், வடிவேலு, வேல்முருகன், லிங்கேஸ்வரன், இளவயதன், இளஞ்சொழியன், அமர் என்கிற புகழேந்தி, முருகன், தமிழ் நிலவன், ரவி, பவி, வரதன், ஹரிஷ், அம்பேத்கர், விமல், கௌதம், வேம்பரசன், தினேஷ், திலீப், மோகன், தியாகு, தீனா, சுரேந்தர், ராபின், தேவா, கண்ணதாசன், சுந்தர், முரளி, சுனில், லோகேஷ், ஹரிஹரன், ரூபன்ராஜ், ராகுல், சூர்யா, அவினாஷ், சத்யா, கணபதி, விக்கி, கவின், சதீஷ், வசந்த், சபரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுள்ளியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரினை இழுத்து சென்று சுவாமியை வழிபட்டனர். பாகூர் தொகுதி சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு 59வது ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 24ஆம் தேதி ஊரணி பொங்கல், வீதி உலாவும், தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. கடந்த 27ஆம் தேதி மயான கொள்ளை உற்சவத்திற்கு பிறகு சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. புதிதாக உருவாக்கப்பட்ட தேரோட்டம் மார்ச் 1ஆம் தேதியான இன்று காலை 7 மணிக்கு முக்கிய வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தின் போது மதிகிருஷ்ணாபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி தேவஸ்தானத்தில் இருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ரொக்க பணத்தையும் பட்டாபிராமன் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சீர்வரிசை தட்டுகள் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்து சென்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு
மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின் அடிப்படையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி சந்திரகலா, நல்குணா உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். ஒதியம்பட்டு கிராமத்தில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஒதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் தெருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த தெருமுனை பிரச்சாரத்தை வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தமிழரசன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பாக நிறைவுற்றது. கதிர்காமம் பகுதியில் KSP மற்றும் ஸ்ரீ வித்யாசாய் உயர்நிலைப் பள்ளிகளின் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள KSP உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஸ்ரீ வித்யாசாய் உயர்நிலைப் பள்ளி இணைந்து நடத்தும் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் விழாவை சிறப்புடன் முன்னெடுத்தனர். முக்கிய விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். விழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பெற்றோர்களும் மற்றும் கல்வி ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா கிருமாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பகுத்தறிவு தந்தை பெரியாரின் கொள்கை வழியில் பேரறிஞர் அண்ணாவின் ஆணைப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மேலான சிந்தனையின்படி தமிழ்நாட்டில் பொற்கால திராவிட மாடல் ஆட்சி தந்து இந்தியாவை மட்டுமல்ல உலகையே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த தங்க தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுவை மாநில தேர்தல் பொறுப்பாளர், கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், அரக்கோணம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனின் மேலான ஆலோசனையின்படியும் புதுவை மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் வழிகாட்டுதலின்படி தொகுதி கழகத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் தொகுதி கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி கழகத்தின் தலைவர் பலராமன், தொகுதி கழக துணை வேட்பாளர் கோவிந்தராஜ், தொகுதி கழக பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி கழக துணை அமைப்பாளர் வாலி முருகன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக மாநில கழக தொழிற்சங்க துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், மாநில மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி கலந்து கொள்ள கழக முன்னோடிகள் முன்னாள் மாநில மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், குடந்தை மனோகரன், பழனி என்கிற வெங்கடேசன், பன்னீர்செல்வம், கண்ணன், ஞானசேகரன் மற்றும் மரக்காயர் என்கிற நாகமுத்து, ஜெயவேல், சம்ரவேல், வேதநாதன், சரவணன், ஹரிகிருஷ்ணன், விஸ்வநாதன், ஆறுமுகம், காளிதாஸ், சங்கர், ராம்மூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், கழக பற்றாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வாழ்த்தி முழக்கமிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிறைவாக தொகுதியின் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சரவணன் திராவிட கழகத்தின் கோஷங்களை எழுப்பி நன்றியினை கூறினார். செய்யாங்குப்பம் ஊராட்சியில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பாக மரக்காணம் கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட செய்யாங்குப்பம் ஊராட்சியில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் அந்த பகுதியின் சக்தி கேந்திர பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் பிரேம் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் எத்திராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி கிளை தலைவர்கள் அப்துல் குத்தூஸ் மற்றும் மாசிலாமணி, மாவட்ட ஆன்மீக பிரிவின் செயலாளர் ஜெயபாலன், இளைஞரணி ஊடக பிரிவின் மாவட்ட பொறுப்பாளர் அருணகிரி, கோட்டக்குப்பம் நகர தலைவர் முருகவேல், ஊடக பிரிவின் மாவட்ட செயலாளர் ஜெயா உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் விரகதீஸ்வரர் கோவில் மாசிமக திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பஞ்சமூர்த்திகளின் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை, அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாசிமக விழாவையொட்டி சுவாமிகளுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை, பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றன. இதனையடுத்து கடந்த 26ஆம் தேதி விருத்தகிரீஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி
விபசித்து முனிவருக்கு காட்சி தரும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் விழாவாக பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட 5 திருத்தேர்களில் விநாயகர், சுப்பிரமணியர், விருத்தகிரீஸ்வரர், விருத்தாம்பாள், சண்டிகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்களுடன் காலை 6 மணி அளவில் திருத்தேரோட்டம் தொடங்கியது. முதலில் விநாயகர் தேர் புறப்பட்டது. இதையடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மற்ற 4 திருத்தேர்களும் புறப்பட்டன. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா பக்தி முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். சந்நிதி வீதி, தென்கோட்டை வீதி, மேல்கோட்டை வீதி, வடக்கு கோட்டை வீதி ஆகிய 4 வீதிகள் வழியாக தேர்கள் வலம் வந்தன. இந்த விழாவில் கடலூர் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியான மாசிமகம் தீர்த்தவாரி மணிமுக்தா ஆற்றில் நாளை நடைபெறுகிறது. தொடர்ந்து புதுப்பேட்டை அம்மன் குளத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி தெப்ப குளத்தில் எழுந்தருளும் தெப்ப உற்சவமும் நாளை மறுநாள் சண்டிகேஸ்வரர் சுவாமி வீதி உலாவும் நடைபெற உள்ளன. மயிலம் வடக்கு ஒன்றியம் தீவனூரில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியம் தீவனூரில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையிலும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செஞ்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு செஞ்சி தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வேலவன் தங்க மோதிரம் அணிவித்தார். பிரசவித்த தாய்மார்களுக்கு பராமரிப்பு துண்டு, குழந்தை உடை, கொசுவலை, குளியல் சோப்பு, கை கழுவும் திரவம் உட்பட 16 வகையான பொருட்கள் அடங்கிய குழந்தைகள் நல பரிசு பெட்டகத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், சோழன், பேரூர் கழக செயலாளர்கள் சுந்தர்ராஜன், சங்கர், செஞ்சி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் ஸ்லோச்சனா ஜெயபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் மேற்கு ஒன்றியம் மன்னார் சுவாமி கோவில் அருகே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியம் மன்னார் சுவாமி கோவில் அருகே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் பழனி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் வளர்ச்சி தடைப்பட்டதாகவும் கடும் குற்றச்சாட்டு. புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அங்கீகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும். பிரதமர் முன்னிலையில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.